இன்னல்கள் நீக்கு புத பகவானை பொன்னடி போற்றி பதந்தன் தருவாய் பன்னோலியோனே உதய அருளும் உத்தமா போற்றி. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது கன்னியை ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை காண உள்ளோம். கன்னி ராசி அன்பர்களே, இந்த கிரக நிலை பார்க்கின்ற போது உங்கள் ராசிக்கு அற்புதமான யோகங்களை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது. ஏனென்றால் புத பகவான் கன்னி ராசியிலே ஆட்சி உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அவருக்கு நட்பு கிரகமான சூரிய பகவானும் உடன் அமர்ந்திருக்கிறார். இருவரும் சேர்ந்து அமர்ந்திருப்பது இது ஒரு நல்ல ஒரு புதாத்திய யோகம் என்று கூறுவார்கள். எழுத்து துறையில் உள்ளவர்களுக்கும், கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கும், கமிஷன் துறையில் உள்ளவர்களுக்கும், அதாவது பொருள் வாங்கி விற்கிறார்கள் அவங்களுக்கும், அதாவது பிஸ்னஸ் பண்றாங்க இல்லையா, ஏற்றுமதி இறக்குமதி இது போல் உள்ளவர்களுக்கும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஆதாயமான ஒரு காலமாக அமைகிறது. அது மட்டுமல்ல, கவிதை எழுதுவார்கள், கட்டுரை எழுதுவார்கள், கலைத்துறையில் உள்ளவர்கள், இவர்களுக்கு நடிப்பு துறையில் உள்ளவர்கள் நல்ல ஒரு காலம். ஏனென்றால் ஆயர்கலை 64க்கும் அதிபதியான புத பகவான், அந்த புத பகவானின் ராசியான கன்னி ராசிக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் ஆட்சி பலம் பெற்று நிற்பது இது அற்புதமான ஒரு யோகம். அது மட்டுமல்ல, உச்சமும் பெறுகிறார். ஆட்சி உச்சம் ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கும் அதிபதி அவரே ஆகிறார். 10ஆம் இடம் என்பதுனா தொழில், பெரிய வாகனம், 4 சக்கர வாகனம், 10 சக்கர வாகனம், பெரிய மாடி வீடு கட்டுதல், புதிய வாகனம் வாங்குதல், பதவியில் அமர்வது, உயர் பதவிக்கு செல்வது, அரசாங்க உத்தியோகத்துக்கு செல்வது, இன்னும் பல ஏன்னா 10ஆம் இடம் தொழிலை குறிக்கின்றது. இதை கர்மஸ்தானம் என்றும் கூறுவார்கள். இந்த 10ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் ஆட்சி உச்சம் பெற்று அமர்ந்திருப்பது நல்ல ஒரு லாபத்தையும் ஆதாயத்தையும் உங்களுக்கு வாரி வாரி வழங்கும். நீண்ட நாள் பண பிரச்சனை தீரும். நீண்ட நாள் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் தீரும். நீண்ட நாட்களாக உற்பத்தி செய்து வைத்திருந்த சரக்குகள் வித்து தீர்ந்துவிடும். புதிதாக வண்டி வாங்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் இது அற்புதமான ஒரு காலம். அரசியலில் பதவி எதிர்பார்த்தவர்கள் இது ஒரு பொற்காலம் என்றே சொல்ல வேண்டும். ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு காலத்தை அமரப் போகிறார். மேலும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார். 12ஆம் இடத்திலே சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது. மறைந்த சுக்கிரன் நிறைந்து செய்வார் என்று பொருள், நிறைந்த செல்வம் என்றும் பொருள். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதி ஆவார். 9ஆம் இடம் பாக்கியாதிபதியும் அவரே ஆகிறார். புத பகவானுக்கு நட்பு கிரகமான இந்த சுக்கிர பகவான் இருந்திருப்பது நல்ல ஒரு யோகத்தை தருவது. அது மட்டுமல்ல, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே உங்கள் ராசிக்கு நட்பு கிரகமான சனி பகவான் 5க்கு உடையவர் 6ஆம் இடத்தில் அமர்ந்து அவரை குரு பார்வையிடுகிறார். குருவின் பார்வையால் உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். தேவையில்லாத மன சிக்கல்கள் தீரும். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் விலகும். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். மேலும் 4ஆம் இட சுகஸ்தானமான தனுசு ராசியை பார்வையிடுகிறார். உங்கள் 4, 2, 6 இந்த இடத்துக்கு குருவின் பார்வையோடு எதிரியை தோற்று நீங்கள் வெற்றி பெற வேண்டும். உடல் ஆரோக்கியம் தரும். வழக்குகள் வெற்றி கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் இந்த சிக்கல்கள் நீங்கிவிடும். நோய் ஓடோடி விடும். தீராத கடன் தீரும். உங்களுக்கு சேராத பணம் சேரா 2ஆம் இடத்தை தனஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் நீண்ட நாள் வசூலாகாத பாக்கியங்கள் வசூலாகும். நீண்ட நாள் நீங்கள் எதிர்பார்த்த சொத்து கிடைக்கும். ஏன்னா 4ஆம் இடம் வீடு, வாகனம், தாயாரின் ஆரோக்கியம் நல்ல ஒரு மேன்மை அடையும். நீண்ட நாள் வாங்க நினைத்த சொத்து வாங்குகிறோம். நீண்ட நாட்களாக கார் வாங்க வேண்டும், அல்லது பைக் வாங்க வேண்டும், அல்லது பஸ் வாங்க வேண்டும் நினைத்தவர்கள் இது ஒரு நல்லது. அதே சமயம் வீடு கட்ட வேண்டும் அல்லது காம்ப்ளெக்ஸ் கட்ட வேண்டும் நினைத்தவர்கள் இது நல்ல ஒரு காலம். வெளிநாடு சென்று வருவதற்கு ஒரு அற்புதமான காலம். ஏனென்றால் 10ஆம் இடத்துக்கு உடைய கிரகம் உங்கள் ராசியிலே அமர்ந்து ஆட்சி உச்சம் பெற்று இருப்பதனால் வெளிநாடு சென்று வருவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு. மேலும் வாக்குஸ்தானத்தை அதிபதி 12ஆம் இடத்திருந்தால் வெளிநாடு சென்று கடல் கடந்து செல்கின்ற வாய்ப்பை ஏற்படுத்தும். அங்கு சென்று பொன்பொருள் திரட்டுவது, பணம் திரட்டுவது, தொழில் ரீதியாக அல்லது கல்வி ரீதியாக அல்லது உறவினர் போய் சந்தித்து வருவது, இப்படி நடக்குது ஒரு வாய்ப்பு உண்டு. மேலும் உங்கள் ராசி அதிபதி 10ஆம் இடத்துக்கு அதிபதியான புத பகவான் என்பது மட்டுமல்ல, உங்கள் ராசிக்கு அதிபதியானவர் வலுப்பெற்று இருப்பதனால் நீங்கள் எதை தொட்டாலும் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி குவியும். விளையாட்டுத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல பட்டங்கள் கிடைக்கும். கல்வித்துறையில் உள்ளவர்கள் நல்ல ஒரு பட்டம் கிடைக்கும். அரசாங்கத்தில் உள்ளவர்கள் நல்ல ஒரு பதவி கிடைக்கும். கல்வி அதாவது காலேஜ் அல்லது பள்ளி இது துறையில் ஆசிரியராக பணியாற்றுபவர்களுக்கு பதவி உயர்வு நல்லபடியாக சேரும். நீண்ட நாள் தள்ளி போயிருந்த சுபகாரியம் திருமணம் இப்போது நடக்கும். ஏனென்றால் புதன்
உங்கள் ராசியில் வந்து 7ஆம் இடத்தை பார்வையிடுவதனால் திருமணம் கைகூடும், புத்திர சந்தான பாக்கியம் கிடைக்கும். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் அதிபதி சனியை குரு பார்வையிடுகிறார். குரு பார்ப்பதனால் 5ஆம் இடத்துக்கு அதிபதி குரு பார்ப்பதனால் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு. நீண்ட நாள் கருத்து வேறுபாடால் பிரிந்திருந்த நண்பர்களும் உறவினர்களும் ஒன்று சேருவார்கள். உங்கள் கூட இருந்தே உங்களை கெடுத்தவர்கள் இல்லையா கூடி கெடுப்பார்கள் என்று உங்களை முன்னுக்கு ஏற முடியாமல் பின்னுக்கு தள்ளுவதும், உங்களை கூடியிருந்தே உங்கள் சொத்தை அபகரிக்க வேண்டும் அல்லது உங்களை உயர் பதவிக்கு செல்லக்கூடாது, நீங்கள் நல்ல வழி செல்லக்கூடாது என்று உங்களை கெடுத்தவர்கள் ஓடோடி வெளியில் 6ஆம் இடத்தில் வந்து குரு பார்ப்பதால் இனம் கண்டு கொள்வீர்கள். யார் நம்மளை கெடுக்கின்றார்கள், யார் நமக்கு உதவி புரிகிறார்கள், யார் நம்மளை தூக்கி விடுகின்றார்கள், யார் நம்மளை இறக்கி விடுவார் என்பதை குருவின் பார்வை உங்களுக்கு தெளிவாக காட்டிவிடும். எந்த யாராலே நீங்கள் இதுவரை இழந்தீர்களோ அவர்கள் தானாகவே விட்டு விலகுவதற்கு இந்த குரு பார்வை உங்களுக்கு உதவி புரிகிறது. மேலும் வெற்றி ஸ்தானம் என்று சொல்லுவார்கள் 6ஆம் இடத்தை சத்ரு ரோக ரணஸ்தானம் என்றும் கூறுவார்கள். ஏன்னா அங்கு வந்து ராகுவும் சனி அமர்ந்திருப்பதனால் 6ஆம் இடத்தில் இருப்பது நல்ல ஒரு ஆதாயத்தையும் மேன்மையும் சகல ஐஸ்வர்யம் பெற்றுத்தருவின. குரு பார்வை கோடி புண்ணியம் என்று சொல். அவருக்கு 5ஆம் இடத்தில் சனிக்கு ராகுக்கு 5ஆம் இடத்தில் குரு அமர்ந்து 9ஆம் பார்வையாக பார்வையிடுகிறார். இந்த கன்னிராசிகளுக்கு இந்த அனைத்துமே யோகங்களை அள்ளி தருகிறது. நீண்ட நாட்களாக உங்களை சோதித்துக் கொண்டே இருந்த சில மன பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். நீண்ட நாட்களுக்கு சொத்து பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். நீண்ட நாட்களாக சகோதர வழியில் இருந்த பிரச்சனைகள் தீரும். நீண்ட நாட்களாக நீங்கள் திட்டம் தீட்டி அணியான கணக்க நிலையா புதன் நீங்கள் என்னென்ன திட்டம் போடுங்களோ அது அனைத்தும் வெற்றி பெற்று உங்களுக்கு ஒரு மேன்மை கிடைக்கும். பொதுவாக 12ஆம் இடத்திலே சுக்கிரன் மறைந்திருப்பார். மறைந்த சுக்கிரன் நிறைந்த செல்வம் என்று கூறுவார்கள். ராசியிலே உங்களுக்கு அமர்ந்திருக்கின்ற கிரகங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். 4ஆம் இடத்தை பார்ப்பதனால் குரு வீடு வாங்குதல், புத்திர பேர் கிடைத்தல், வாகனம் வாங்குதல், சுபகாரியங்களுக்கு சென்று வருதல், மேலும் இதுபோல் குலதெய்வத்தை வழிபடுது. 2ஆம் இடத்தை பார்ப்பதனால் பணம் பல வகையிலே வரும், கடன்கள் தீரும். உங்களுக்கு பணம் எந்த வகையில் வருதுன்னு உங்களுக்கே தெரியாது. பல பிரச்சனைகள் தீர்த்து நல்ல ஒரு ஆதாயத்தை தரக்கூடிய நாளாக இந்த கன்னிராசிக்கு அமைகிறது. யூடியூப் நேயர்களே, உங்கள் காட்டிலே நல்ல மழை, மறைந்த சுக்கிரன், நிறைந்த செல்வம். யூடியூப் நேயர்களுக்கு நன்றி நன்றி நன்றி.